பார்த்து செஞ்சுக்க, கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்து செஞ்சுக்க. அப்படின்னா the function for exchanging American dollars for Singapore dollar அப்படின்னு சொல்லியிருக்கு. on a given day is f of x equal to 1.23x இருக்கு. வேற x represented அப்படின்னு சொல்லி ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் சொல்லியிருக்கு. எக்ஸ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா அமெரிக்கன் டாலர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்ன்றது அமெரிக்கன் டாலரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இந்த எக்ஸ்ன்றது அமெரிக்கன் டாலரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. சொல்யூஷன் போடுறேன். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர் எழுதிட்டேன். சரியான்னு பார்த்துக்க. ஆன் த சேம் டே the function for exchanging Singapore dollar to Indian rupees G of Y கொடுத்துருக்கு. சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ரூபின்னு கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்க. இதை 3 விதமாக கேட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா அமெரிக்கன் டாலர் இருந்து சிங்கப்பூர் டாலருக்கு மாற்றணும். சிங்கப்பூர் டாலர் இருந்து எதுக்கு மாற்றணும்? இந்தியன் டாலருக்கு மாற்றணும். அதோட நிறுத்த மாட்டான். கடைசியில் இந்தியன் டாலர் இருந்து அமெரிக்கன் டாலர் கேட்பான். அதில் கவனிச்சு பாரு. கடைசியில் பாரு, அமெரிக்கன் டாலர்ஸ் டு இந்த அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. பார்த்துக்கோ பொறுமையா. ஏய் இப்படி கேட்பாங்க. இது எக்ஸ் அப்படின்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு அர்த்தம். இது எஃப் ஜி. இங்கேருந்து இங்கே வரணும். இங்கேருந்து இங்கே வரணும்னா ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் கணக்கு. எக்ஸ்ன்றது தம்பி அமெரிக்கன் டாலர், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது சிங்கப்பூர் டாலர், இது இந்தியன் டாலர். இதுல இருந்து மாத்துறது. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ எனக்கு லெட்டு டேய் சு எஃப் ஆஃப் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர் இந்த எழுதிட்டேன். அடுத்து தட் இஸ் அதாவது ஜி ஆஃப் ஒய் பி த நம்பர் ஆஃப் என்னது இந்தியன் டாலர், இந்தியன் ருப்பீடா. இந்தியனுக்கு வந்து என்ன வரும்? ருப்பீஸ் வரும். அவங்க 2 பேருக்கு டாலரு, இவங்களுக்கு ருப்பீஸு. சரி கவனிச்சுக்க என்னென்ன கொடுத்துருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. என்னடா கொடுத்துருக்கு? 1.23x. சரியா? ஜி ஆஃப் ஒய் என்னடா கொடுத்துருக்கு? 50.50y. ரைட்டா? சரி. ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இருக்கு 1.23x. இது ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்கு வரும். இது ஒய். இதை எடுத்து இதில் போடணும். ஒய்க்கு பதிலாக தான் போடணும். அப்போ எடுக்கையில் 50.50 இன்ட்டு 1.3 இன்ட்டு எக்ஸ் அப்படியே ரோல் பண்ணி மேலே எடுத்துக்க. 2 மல்டிப்ளை பண்ணு. 123 இல்லை 50 எப்படி பண்ணுறது? 50 சரி பண்ணிக்க. 0 5 15 கஞ்சி மிச்சம் 1, 5 15, 0 2 10க்கு 0 மித்த 1, 2 10. சரியான்னு பார்த்துக்கடா தம்பி. நான் அவசரத்தில் மல்டிப்ளை பண்ணல தப்பாயிரும். அடுத்து என்ன வரும்? 0 5 0 5 0 5 1 10 11 2 6. அப்போ 62 11 5 0 2 2 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த வரேன் எக்ஸ் 2 2 4 ஸ்தானம் புள்ளி வைக்கணும். இப்படி வருது. இது புரியுதான்னு பார்த்துக்க. ருப்பீஸ் சிம்பிளை வேணா போட்டுக்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. அவசரப்படாமல் செய்யணும். நான் திருப்பி சொல்லிட்டேன். ஈஸி தான். இப்போ நீ என்ன செய்யணும்னா